நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் கைவிடவே கூடாது. நாம் பார்க்கிற காரியங்கள், நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் நமக்கு தீமையான காரியங்கள் போல் தோன்றினாலும் எல்லளவேனும் அநீதி இல்லாத நன்மை செய்கிற ஒருவரை நமக்கு தகப்பனாய் நாம் கொண்டுள்ளோம். ஆகவே நாம் எப்பொழுதும் அவருடைய சமூகத்திலே நம்பி வரலாம், அவருடைய சமூகத்திலே நம்பி முழங்கால் படியிடலாம். அவரிடத்தில் நன்மைகள் மாத்திரமே உண்டு, தீமைகள் செய்யாத நல்ல தகவல். அப்போ அந்த நல்ல தகப்பன் நம் நடுவிலே தொடர்ந்துமாய் பேசிக்கொண்டு வருகிறார். கடந்த வாரம் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தது எத்தனை பேர் நீங்க சரியாய் புரிந்து கொண்டீங்களோ தெரியாது, நாளங்களை புரிந்து கொண்டீங்களோ தெரியாது. ஆனாலும் எதை நான் உங்களிடத்திலே ஆவியாளர் கற்றுக் கொடுக்கப்படி சொன்ன அதனுடைய தாற்பயத்தை, அதனுடைய சாராம்சத்தை, அதனுடைய விளக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் அதற்கு ஆவியாளர் உதவி செய்வார். சொன்னால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்றால் இந்த செய்தியை கேட்டுவிட்டு ஒரு சகோதரன் சொன்னார், இந்த மெசேஜை நான் 2 தரம் திருப்பி கேட்டேன் பாஸ்டர். கேட்டு அதன் காரியங்களை நான் ஒன்றொன்றாய் புரிந்து கொண்டேன். ஒரு சின்ன அற்புதத்துக்குள்ளே தேவன் இத்தனை ஆச்சரியமான காரியங்களை வைத்திருக்கிறார் என்பதை நான் இப்பொழுதுதான் அறிந்து கொண்டேன். இப்பொழுது எனக்கு வேதத்தை வாசிக்கிறதுக்கு மிகவும் ஆசையாய் இருக்கிறது. நான் வாசிக்கும் பொழுது அநேகத்தை தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவல் அதிகரித்திருக்கிறது என்று சொன்னார். அப்போ தேவன் பேசின இந்த வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று சொன்னார். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கைகளையும் அது மாற்றிக்கும். தேவன் காலத்துக்கு ஏற்ப நம் நடுவிலே பேசுகிறவர், கால நேரங்களை அறிந்தவர். நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது போல அவருடைய வருகை சமீபித்து வந்து விட்டது, அவருடைய நாள் நெருங்கி வந்து விட்டது. நாம் அதை மிகவும் கவனமாய் ஜாக்கிரதையாய் நம்முடைய குடும்பங்களோடு அந்த நாளுக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும். நாம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி. ஏனென்றால் என்ன சொல்றது, சத்ரு நம்மை எப்படி விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டிருக்கிறார். அப்போ சில காரியங்கள் நம்மை சுற்றி நடக்கும். நீங்க நினைக்க கூடாத ஒரு காரியத்தை உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன். தேவன் ஒரு ஊழியக்காரனை வைத்து ஆத்துமாக்களை விடுதலையாக்கும் பொழுது, ஆத்துமாக்கள் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது சத்ரு எங்கேயும் போக மாட்டான், அந்த ஊழியன் இடத்துல தான் வந்து நிற்பான். அந்த ஊழியனுக்கு எதிராகத்தான் சத்ரு கிரியைகளை செய்வான். இந்த கடந்த வாரங்களிலே நான் அதிகமாக உணர ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார். ஒரு பக்கம் அவன் என்னோடு போராடுகிற அந்த அவனுடைய சத்தம் கேட்க, இன்னொரு பக்கத்தில் ஆவியானவர் இருந்து கலங்காதே, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை வருது. அப்போ என்ன அப்படிப்பட்ட காரியங்களை அவன் ஏற்படுத்தி வருகிறான். என்ன அநேக சாட்சிகளை நாம் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில்லை. ஆனாலும் தேவன் அநேகருடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை சாதாரணமாய் செய்கிறான். உண்மையா ஆண்டவருக்கு தான் மகிமை. அப்போ சத்ரு என்ன செய்வான், யாரை கொண்டு தேவன் விடுதலையாக அவங்க இடத்துல வந்து நிற்பான். அப்போ நீங்க கவனமா இருக்கணும். ஏனென்றா நாம் மற்றவர்களுக்காக ஜெபிப்பது நல்லது, நம்மையும் நாம் பாதுகாத்துக் கொள்ளணும், நம் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளணும், மிகவும் முக்கியம். என்னென்னு சொன்னா சத்ருவுடைய தந்திரங்கள் நீங்கள் அறியாதவைகள் அல்ல. நீங்க பலப்படாம, நீங்க சரியா இல்லாம நீங்க அவனோடு போராட முடியாது. அவன் உங்களை இலகுவாய் அடித்து விட்டு போய் விடுவான். அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் தந்த அனுபவங்களை வைத்து நான் இந்த காரியத்தை உங்கள் மத்தியிலே சொல்லுவேன். இன்றைக்கு நான் இப்படி உங்கள் மத்தியிலே நிற்பது என்று சொன்னால் சுத்த கிருபை. ஆண்டவர் என் மேலே வைத்திருக்கிற அந்த மேலான கிருபை தான் என்னை உங்கள் மத்தியிலே இன்றும் நிறுத்தி வைத்திருக்கிறது. ஆகவே அந்த கிருபை உங்கள் யாவருக்கும் நிச்சயமாய் கிடைப்பதாக. ஏன்னா நீங்கள் யாரோடு எப்படி நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்றீங்களோ அப்படியா உங்களோட வாழ்க்கைகள் இருக்கும். நான் அடுத்த கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு விசேஷித்த காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். சின்ன காரியம், ஆனால் அதுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற ஆழமான காரியம். நாம் அதை அசட்டை பண்ணுகிறவர்கள், அதை தேவன் சொல்லுகிறார் அப்படி நாம் வாழக்கூடாது என்று சொல்லி. ஆகவே வரும் வாரங்களை கர்த்தருக்கு சித்தமானால் அந்த காரியத்தை உங்கள் மத்தியிலே பேசுகிறேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற காரியத்துக்கு கலாத்தியர் 6வது அதிகாரம். நமக்கு தெரிந்த வசனம் தான், ஆனாலும் தேவன் இன்று நம்மோடு மீண்டுமாய் பேச விரும்புகிறார். ஒரு சிறிய சத்தியம், ஆனால் இதை நாம் புரிந்து கொண்டால் நலமாயிருக்கும். இதால் விளைகிற மோசங்கள் பெரிதாக இருக்கிறபடியினால் தேவ பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ளணும். எப்பொழுதும் தேவன் நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஆகவே 6வது அதிகாரம் 7 மட்டும் வாசிங்க. கலாத்தியர் 263வது பக்கம், புதிய ஏற்பாடு. மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மை பரியாசம்
காரியத்தை ஆவியானவர் சொல்லுகிறார். விதைகளை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பல உவமைகளை பேசி இருக்கிறார். விதையை வசனத்தோடு ஒப்பிட்டு பேசி இருக்கிறார். இன்னும் விதையை குறித்து அது நிலத்தில் விழுந்து செத்ததாகில் அதிக பலன் கொடுக்கும் என்று அவர் பேசி இருக்கிறார். அப்போ ஒவ்வொன்றுக்குள்ளேயும் அவர் வைத்திருக்கிற காரியங்கள் வித்தியாசம். இங்கே ஆண்டவர் பேசுகிற எதை நாம் விதைக்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று ஆவியானவர் திருவிழம் பற்றி விட்டு அடுத்த இதிலே நமக்கு அதை பிரித்து காண்பிக்கிறார். நீங்க விதைக்கிற காரியங்கள் ரெண்டு விதமாய்த்தான் நீங்கள் விதைக்கலாம். வேறு விதமாய் நீங்க விதைக்கவே முடியாது. நீங்க சத்தியத்தை எந்த பக்கத்தில் தேடி பார்த்தாலும் ரெண்டு விதமாய் விதைக்கலாம். ஒன்று உங்களுடைய மாமிசத்துக்கென்று விதைக்கலாம், இன்னொன்று உங்களுடைய ஆவிக்கென்று விதைக்கலாம். அப்போ இந்த மாமிசத்துக்கென்று விதைக்கிறதும் ஆவிக்கென்று விதைக்கிறதுக்கும் உள்ள இருக்கிற காரியங்களை நாம் புரிந்து கொள்ளணும். ஏன்னா தேவன் நமக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அநேக நன்மைகள் தடைப்படுகிற காரியம். ஏன் சத்துரு நம்முடைய அநேக நன்மைகளை நம்முடைய சரீரத்திலே வரவட்டாமல் தடை செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஏன்னா நமக்கு ஒரு அந்தகார வல்லமை நம்ம எப்பொழுதும் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த வல்லமையோடு தான் நாம் இந்த பூமியிலே நடந்து கொண்டு ஆகவேதான் தேவன் சொன்னார், சிங்கத்தின் மேலும் பிரியன் பாம்பிலே நீ நடந்து வாழ சிங்கத்தை வல் சர்ப்பத்தை மிதித்து போடுவாய்னால் நாம் ஒவ்வொரு நாளும் நடக்கணும், மிதிக்கணும் என்பது தேவ சித்தம். ஆனால் மாறாக நமக்கு வர இருக்கிற நன்மைகளை தடை செய்கிறது. என்ன நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற அந்த மாம்சத்துக்கென்றும் ஆவிக்கென்றும் நாம் விதைக்கிற காரியம். அப்போ விதைக்கிற காரியம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அப்போ 9வது வசனத்தை வாசிங்க. அப்போ நாம் புரிந்து கொள்ளலாம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமென். இங்கே இந்த விதை நன்மைக்கு ஏதுவா இருக்கணும். ஆகவேதான் அடுத்த வசனத்திலே பவுல் எழுதுகிறார், நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதீங்க. நம் தேவன் நமக்கு நன்மை செய்கிறோம். அப்போ தம்முடைய பிள்ளைகளும் அந்த நன்மையை செய்யணும். அப்போ இந்த விதை எதை குறிக்குது என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மாமிசத்தை கொண்டு செய்கிற கிரியைகளையும் ஆவியிலே நாம் நடப்பிக்கிற கிரியைகளையும் பேசுகிறது. என்ன பாருங்க, விதை சும்மா அந்த இடத்துல வைத்த ஒரு காரியம் நடக்காது. அப்போ நீங்க அதற்காக கிரியை நடப்பிக்கணும். அந்த கிரியை நடப்பிக்கும் பொழுதுதான் அந்த விதை எழும்பும். அந்த விதைக்குரிய சகல காரியத்தோட கிரியைகளால் நடப்பிக்க. அப்போ இங்கே விதை என்று சொல்லப்பட்டது எதை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது என்றால் நம் கரத்திலே தேவன் கொடுத்திருக்கிற கிரியைகள். அப்போ அந்த கிரியைகளை ஆண்டவர் சொல்லுகிறார் நன்மையாயிருக்கணும். அப்போ நீங்க அதுல சோர்ந்து போகக்கூடாது. அப்போ நாம் சோர்ந்து போறோம் என்று சொன்னால் ஆண்டவர் சொன்னார் மாமிசம் பலவீனமான, ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது. அப்போ நீங்க விதைக்கிற இந்த நன்மைகளை ஆவியில இருந்து விதைக்கும் பொழுது சரீரம் அதன் பலனை பெற்றுக்கொள்ளும். அதைத்தான் ஆண்டவர் அங்கே சொல்றார், நீங்க மோசம் போகக்கூடாது பிள்ளைகளை. ஏனென்றால் நான் உங்களுக்கு நன்மையானவைகளை கொடுத்திருக்கிறேன். அந்த நன்மைகள் உங்களை வந்து அடையணும். அந்த நன்மையின் பலனை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அந்த நன்மையினால் நீங்க வாழணும், திருப்தியாகணும், மற்றவர்களையும் திருப்தியாகணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற கிரியைகள் விதையாக இங்கே ஆவியாளர் நமக்கு அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். அப்போ அந்த கிரியை நாம் நடப்பிப்பதற்கு அவருடைய வசனம் ஆதாரம். பின்பாக உங்களுக்கு 10 காரியங்களை நான் ஒரே அதிகாரத்தில் காண்பித்துக் கொடுக்க நாம் தியானித்திருந்தாலும் அதை மீண்டும் பார்த்து தேவன் அந்த 10 காரியங்கள் கூட நாம் அவரை சோதிக்கலாம். நாம் சோதிக்காதபடி அந்த காரியங்களை நிலைத்திருந்தால் நாம் பெற்றுக்கொள்ளுகிற பலன் மேன்மையாயிருக்கும், அது நமக்கு நன்மையாயிருக்கும். ஆகவே பாருங்க, இப்போ நமக்கு தெரியும் மாமிசத்தின் விதைகள் எவைகள், ஆவியின் விதைகள் என்ன 5ஆம் அதிகாரத்தில் அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு தெரிந்த வசனம் ஆனாலும் வாசிப்பது நலமாயிருக்கும். ஏனென்றால் நாம் அநேக நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாத படிக்கு மாமிசத்திலே இந்த விதைகள் இந்த கிரியைகள் நம்முடைய மாமிசத்திலே இருக்கிறபடியினால் அது நமக்கு தீமையை வரவைத்துக் கொண்டே இருக்கிறது. வாசிங்க அங்க 19, 20, 21 நமக்கு தெரிந்தது ஆனாலும் வாசிப்போம். 5ஆம் அதிகாரம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வியாபனம், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிராராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு
செயலாகிய கிரியைகள் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு போக விடாதபடி அந்த நன்மையை தடை செய்கிறது. அப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க, 22 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆமென். பாருங்க, அங்கே மாம்சத்தின் கிரியை நம்மை அழிக்கிறதுக்கு வைத்திருக்கிற கிரியைகள் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. ஆனா நம்மை ஆவியிலே நடத்துவதற்கு 8 சில காரியங்களை மாத்திரம் தான் தேவன் வைத்திருக்கிறார். இந்த காரியங்களுக்குள்ளே பரிபூர்ணத்தின் ஆசீர்வாதம், 8 பரிபூர்ணத்துக்கு பின்பாய் வருகிற ஆசீர்வாதத்தை அடையாளப்படுத்துகிற காரியம். அப்போ நம்முடைய நன்மைகள் நம்முடைய சரீரத்தில் இருந்து அது வெளிப்படணும். அது விதை, அது உங்களுடைய கிரியைகளாலே நீங்க கொண்டு வருகிற காரியம். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நல்ல கனி கொடுக்கணும். அப்ப விதை உங்களுடைய மாம்சத்தில் அந்த கிரிகள் சரியா இருந்தால் தான் உங்களால நற்கனிகளை கொடுக்க முடியும். அந்த நற்கனிகள் ஆவியோடு இணைக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார், மோசம் போகாதிருங்க. தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டார். ஏன்னா தேவன் நமக்கு விதைத்திருக்கிறது எல்லாமே ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய நன்மைகள். அந்த ஆவிக்குரிய நன்மைகள் தான் நம்முடைய சரீரத்திலே வெளிப்படணும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் விதைத்தது எப்படி, அவன் செய்த ஒரு கிரியை, அந்த ஒரு கிரியை நிமித்தம் நாடத்தனையாய் கொடுக்கிறான். அப்போ தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் விதைக்கும் பொழுது, நாம் அந்த கிரியை நடப்பிக்கும் பொழுது நாம் நாளத்தனையாய் அறுக்க ஆயத்தப்படணும். அப்போ நாளத்தனை என்று சொன்னால் எத்தனை அதிகம் யோசிச்சு பாருங்க. ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார், மோசம் போக்காதிருங்க, கவனமாயிருங்க, பரியாசம் பண்ண என்ன, நீங்க பரியாசம் இந்த காரியத்துல நீங்க என்ன பரியாசம் பண்ணக்கூடாது, நான் நன்மை செய்கிறேன். அப்போ அவர் நன்மை செய்ய விரும்புகிறார். ஆகவேதான் தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். இப்போ நாம் வாசித்த அந்த நன்மை, சோர்ந்து போகாம நாம் நன்மை செய்யணும். அப்போ இதை நாம் கொஞ்சம் திருப்பி அந்த வசனத்தை பார்ப்பது 2 காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்க 9வது வசனம் 6வது அதிகாரம். நன்மை செய்கிறவர்கள் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அடுத்தது வாசிக்க 10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாசம் குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவுள். ஆமே, நீங்க 2 விதத்திலே நீங்க நன்மை செய்யணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒன்று, யாவருக்கும், எல்லாருக்கும். அதுல எல்லாருக்கும் நீங்க நன்மை செய்யணும். முதலாவது தேவனுடைய எதிர்பார்ப்பு. அதுல நீங்க தேவனை வஞ்சிக்க கூடாது, அதுல நீங்க தேவனை ஏமாற்றக்கூடாது. அப்படி பண்ணினா நீங்க அவரை மோசம் போக்குறீங்க, அவரை பரியாசம் பண்றீங்க. அடுத்தது விசுவாச குடும்பங்கள். அப்போ ஏன் இந்த 2ஐயும் அங்கே ஆவியானவர் வேறுபடுத்தி காண்பிக்கிறார் என்று சொன்னால், தேவன் யாவருக்கும் செய்வதால என்ன செய்ய விரும்புகிறார், அதே போல விசுவாச குடும்பங்கள் மத்தியிலே நீங்க செய்கிற அந்த கிரியை நன்மை நிமித்தம் நீங்க எதை செய்து முடிக்கிறீங்க என்பதை நாம தெரிஞ்சு கொள்ளணும். நான் திருப்பியும் சொல்லுகிறேன், கவனமாய் கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், பெரிதான நிறைவை கொண்டு வரும். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க. இன்னும் நாம் சரியாக ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி இருக்கிற தடைகளை நாம் புரிந்து கொண்டால்தான் இந்த கடைசி காலத்தை நெருங்கி கொண்டிருக்க நாம், நம்முடைய சந்ததி சரியாக கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படணும். அது அவருடைய அனாதி தீர்மானம். அதை நாம் ஒரு நாளும் விட்டுடக்கூடாது. அப்போ நாமும் ஆசீர்வதிக்கப்பட நாம் பிறரையும் ஆசீர்வதிக்கணும். ஆகவேதான் யாவருக்கும் என்று அங்கே சொல்ல. அப்போ இந்த யாவருக்கும் என்று ஏன் ஆண்டவர் யாவரையும் அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார்? 1 பேதுரு 2வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசிங்க. பேதுரு அதற்கு அழகாய் விளக்கம் கொடுக்கிறார். 319வது பக்கம், 1 பேதுரு 2வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தீன மனுஷனுடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். ஏன் இவர்கள் தேவனை அறியாதவர். ஆமென். அங்கே விசுவாச குடும்பமும் அங்கே யாவரும் என்று வரும் பொழுது ஒரு கூட்டம் கர்த்தரை அறிந்தது, அந்த யாவருக்குள்ளே அறியாத ஜனங்கள். அப்போ இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் உங்களை கொண்டு தேவன் நன்மை செய்வதன் நிமித்தம் அவருடைய புத்தீனமான காரியங்களை அவர்களை விட்டு நீக்கி அவர்களை ரட்சிப்பதும், அவர்களுக்கு நன்மை, அந்த ரட்சிப்பு என்கிற நன்மையை கொடுப்பது தேவனுடைய மேலான சித்தமாய் இருக்கிறது. ஆகவேதான் இங்கே பேதுருவை கொண்டு தேவன் அடக்குவது என்றால்
அவன் அறியாமை அதை இல்லாம பண்ணிட்டு தம் சித்தமாகிய ரட்சிப்பை அவர்களுக்குள்ளே கொடுப்பது தேவனுக்கு பிரியமாயிருக்கிற காரியம். ஆகவே நான் சொன்னார், நீங்க நன்மை செய்கிறதுனால் புத்தீனமான மனுஷன். வெளியில இருக்கிறவங்களே தேவன் சொல்லுகிறார் புத்தீனமான மனுஷன், தேவனை அறியாதவர்கள். ஆகவேதான் அவர்கள் ஞானிகளாக இருந்தாலும் அவர்களை தேவன் அஞ்ஞானிகள் என்று சொல்லுகிறார், புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறார். ஆம், அப்போ தேவனுடைய பார்வையில அவர்கள் புத்தியற்றவர்கள். நாமை ஞானவான்களாய் பரிசுத்தவான்களை மாற்றின கர்த்தர் நம்மை கொண்டு நன்மை செய்கிறதுனால் அந்த கிரியை நீங்க வெளிப்படுத்தி காண்பிக்கிற அந்த விதையினாலே, அந்த நன்மை என்கிற விதையினாலே தேவன் அங்கே அவர்களை ரட்சிக்க சித்தமாய் இருக்கிறார். அப்போ ஆகவேதான் ஆண்டு சொல்லுகிறார், யாவருக்கும் நீங்க நன்மை செய்யுங்க, சோர்ந்து போகாம செய்யுங்க. அது மிக முக்கியம். நம்ம நன்மை செய்யறத சோர்ந்து போயிடுவோம். நம்ம விட்டு போயிட்டாங்க அதால நன்மை செய்யக்கூடாது. ஒரு நாள் அப்படி நினைக்காதீங்க, ஒரு நாள் அப்படி நினைக்காதீங்க. நம்மை தேடி நாடி வந்தா நன்மை செய்யுங்க. இல்ல சரி வராதுன்னா நீங்க களவாம இருக்கிறது நானும். ஆனா அவங்க ஒரு காரியத்துக்கு நம்மை தேடி நன்மை செய்ய முடிஞ்சா செய்துட்டு நீங்க சோர்ந்து போகாம அப்படியே விளைகிறது. ஏனென்றா ஐக்கியப்படணும் நான் சொல்ல, நன்மை செய்யுங்க சொல்லுங்க. நன்மை செய்வதற்கும் ஐக்கியப்படுவதற்கு நிறைய வித்தியாசம் உண்டு. அப்போ தேவன் அதைத்தான் சொல்றார், நீங்க நன்மை செய்யுங்க. அவருடைய நீங்க உலகத்தாருடைய காரியத்தை நீங்க ஐக்கியப்பட முடியாது, ஆனா நன்மை செய்யலாம். அவங்களுக்கு ஏதோ உதவி, ஏதோ விதத்துல சர்வத்தால் செய்யலாம், பணத்தால் செய்யலாம், இல்ல உங்களுடைய நேரத்தை செலவழித்து செய்யலாம், ஏதோ ஒன்று. ஆனா அவருடைய காரியங்களுக்குள்ள நீங்க போயிடக்கூடாது, ஐக்கியப்பற்றக்கூடாது. அது அந்த நீங்க செய்த நன்மையை தூஷிக்கிற மாதிரி ஆகும். மிக கவனமாயிருங்க, தெளிவாயிருங்க. ஏன்னா இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நன்மை செய்கிறோம் நன்மை செய்கிறோம் என்று சொல்லி தீமைக்குள்ளே விழுந்து கொண்டிருக்கிறார். வெளியாட்களோட நல்ல நல்ல ஐக்கியம், நல்ல ஐக்கியம். அப்போ அது நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து போடும். ஏன்னா தேவன் வேதம் நம்ம எச்சரிக்கிறது. மிகவும் கவனம் பிள்ளைகள், தேவன் ஆகவேதான் நம்ம எச்சரித்து பேசுகிறவர். நன்மை செய்யுங்க, ஐக்கியம் அல்ல. ஐக்கியம் உங்களுக்கு வேற இடத்துல. இப்பொழுது யாக்கோபு எடுங்க. யாக்கோபு நமக்கு தெரிந்த யாக்கோபு 2:8 எடுத்து வாசிங்க. பேதுருக்கு முதலாவது புத்தகம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேதவாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். உங்க விசுவாச குடும்பங்கள் மத்தியில நீங்க அன்பை நிறைவேற்றினாலே நீங்க பெரிதான நன்மையை செய்வீங்க. பெரிதான நன்மையை செய்யுங்க. அது அவருடைய சகல பிரமாணங்களை அப்படியே நீங்க செய்து முடிக்கிறீங்க. ஆகவேதான் ரோமர்ல பவுல் சொல்லுகிறார், அன்பு என்கிற பிரமாணத்தினாலே நீங்க எல்லா பிரமாணத்தையும் நிறைவேற்றலாம். அப்ப நம்ம விசுவாச குடும்பமாய் நாம் வந்துட்டோம், நாம் அவருடைய விசுவாசிகளாய் மாறிட்டோம். அப்ப நமக்குள்ளே இந்த பிரமாணமாகிய நன்மை நிறைவேற்றப்படணும். இந்த நன்மை நிறைவேற்றப்படாட்டி அப்போ நம்மை அது வேறு இடத்துக்கு வழி நடத்திவிடும். அப்போ நம்முடைய நன்மை வெளிப்படணும் என்று சொன்னால் ஆவியில அந்த நன்மை நமக்குள்ளே இருக்கணும், அந்த அன்பு இருக்கணும், அன்பு என்ற நன்மை இருக்கணும். இருந்தால் தான் நாம் அதை கொடுக்க முடியும். இல்லை நம்முடைய மாமிசத்தில் அந்த அன்பை வைத்திருந்தோம் என்று சொன்னால் அது வேலைக்காக, அது நேரத்துக்கு நேரம் மாறும், நேரத்துக்கு நேரம் வேறு விதமாய் பேசும். அப்போ அந்த அன்பு அல்ல. நீங்க ஆவிக்குள்ள கொண்டிருக்க ஆவிதான் ஆவியின் அந்த கனிகளிலே அன்பை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அப்போ அது நம்மை நன்மைக்கு எதுவாய் நடத்தும். இதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் நன்மை செய்யறோம் என்று சொல்லி தேவன் செய்ய வேணாம் என்று சொல்ற காரியத்தை நாம் நன்மையாய் நினைத்து செய்து விடுவோம். அதால வருகிற பிரதிபலன்களை பார்த்துட்டு ஆண்டவரே நன்மை செய்ய சொல்லி நான் நன்மை செய்தேன், ஆனால் அது எனக்கு தீமையாய் இருக்கிறது. அப்பொழுது அவர் சொல்லுவார், நீ மாமிசத்தினாலே அந்த கிரியை நடப்பித்தாய், நீ ஆவிக்குரிய ரீதியிலே அந்த நன்மையை செய்திருந்தால் அதற்குரிய பிரதிபலன் உனக்கு சரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்க எது என்ற ஆவிக்குரிய நீங்க எல்லாத்தையும் நிதானித்து ஆராய்ந்த ஒரு காரியத்தில் நன்மை செய்ய போக, ஏன்னா நன்மையை விட்டு நாம் தீமையானதை புசிக்க முடியாது. நன்மை என்று நினைத்து தான் ஏவாள் தீமையான கனியை புசித்தான். அந்த கனிக்கு நன்மை என்ற ஒரு பேரும் இருக்கு, நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாது. சில காரியம் நமக்கு நன்மையாய் மாமிசத்துல தெரியும்,
ஆனா ஆவி தடுத்தா அந்த பக்கம் போயிருங்க, இந்த பக்கம் போயிடாது. அது நமக்கு தீமையை கொண்டு வரும். அது நம்மை மாமிசத்திலே தவறான காரியங்களுக்குள்ளே நடத்திடும். மிகவும் கவனம். என்னன்னா எதை இந்த வேதத்தின் ஆதாரத்தில் உங்களுக்கு எதை சொன்னாலும் எல்லாத்துக்கும் சாட்சிகள் உண்டு, எல்லாத்துக்கும் சாட்சிகள் உண்டு. மிகவும் கவனம். என்ன நான் ஒரு சாட்சி சொல்லி ஒரு சகோதரிக்கு நான் எச்சரித்தேன், இந்த திருமணம் உங்களுக்கு சரிவராத சகோதரி, இதை செய்யாது. இதை செய்தீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்பட்ட மகன், நல்லா விளைய கொள்ளுங்க, ரட்சிக்கப்பட்ட மகன் செய்யாதீங்க, இது சரி வராது, இந்த திருமணத்தால உங்களுக்கு பிரச்சனை தான் வரும் என்று சொன்னேன். அவையும் அதை கேட்டு எல்லாம் நல்லது என்றுட்டு அமைதியா இருந்துட்டா, அதை விட்டுட்டா. ஆனா திடீரென்று கொஞ்ச நாள் என்னோட கதைக்கிறது 4 மாசம் என்னோட எந்த தொடர்பும் இல்லை. அப்போ திடீரென்று நான் இன்னொரு சகோதரி எடுத்து சொன்னா, பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா ஒரு காரியம், அந்த சகோதரி திருமணம் செய்து விட்டார். அப்போ அந்த திருமணம் செய்தது அவ முதல் நீங்க வேணாம் என்று சொன்ன மனிதனை திருமணம் செய்து விட்டார். நான் சொன்னேன், அவ மாமிசத்திலே விதைத்திருக்கிறார், அதனுடைய பிரதிபலனை அவை காண்பா என்று நான் விட்டுட்டேன். பிறகு அந்த மகள் 2-3 மாசம் கழித்து, திருமணமாகி 2-3 மாசம் கழித்து எனக்கு போன் அடிக்கிறார். இன்னும் இந்த மாநிலத்தில் டெலிபோன் வருகிறது என்று பார்த்தா எடுத்து ஒரே அழுகை சொல்றா, இந்த திருமணம் எனக்கு சரியா ஒர்க் அவுட் ஆகுதில்லை, இந்த திருமணத்தை விட்டு நான் வர விரும்புகிறேன், இந்த திருமணத்தை விட்டு நான் விலக விரும்புகிறேன். அப்ப நான் சொன்னேன், தேவன் உன்னை எச்சரித்தான், நீ மாமிசத்துக்கு என்று விதைத்தபடியினால் அது உனக்கு தீமையாய் போய்விடும். அப்போ இப்போ நீ மீண்டும் தீமையை செய்ய முடியாது, நீ இந்த திருமணத்தை விட்டு விலக முடியாது. இந்த திருமணத்தை நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிற கர்த்தர் பாதத்தில் நீ உபவாசித்து ஜெபம் பண்ணு, தேவனதை நன்மையாய் மாற்றி தர. நீ தெரிந்தே எடுத்துக்கொண்டபடியினால் இதை விட்டு நீ தெரிந்தே வெளியில வந்தா நீ ஒரு நாள்ல கர்த்தருக்கு முன்பாக குற்றவாளியாய் இருப்பாய். அதற்கு நான் பாத்திரன் அல்ல, உன்னுடைய இரத்த பலிக்கு நான் பாத்திரன் அல்ல சகோதரி, உனக்கு நான் நேரத்தோட சொன்னது நீ கேட்க என்று சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு வைத்து. நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், சில காரியங்கள் நமக்கு சரியாய் தோன்றும், நாம் தவறான காரியங்களுக்கு போகும்பொழுது நாம் தேவனை பரியாசம் பண்ணுகிறோம், தேவனுடைய வார்த்தையை பரியாசம் பண்ணுகிறோம், தேவனுடைய ஊழியக்காரரை பரியாசம் பண்ணுகிறோம், நாம் மோசம் போகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். மிகவும் கவனம். தேவன் வார்த்தையை கொண்டு சத்தியத்தை கொண்டு உங்களோடு பேசினால் அதுதான் உங்களுக்குரிய நன்மை. அதை நீங்க ஆம் என்றும் ஆமேன் என்றும் பெற்றுக்கொள்ள, அது அவருடைய வார்த்தை. அதற்கு புறம்பாக என்ன வந்தாலும் அதை நீங்கள் தள்ளலாம், அது தவறே இல்லை. ஆனால் வார்த்தை வரும் பொழுது நாம் மிக கவனமாக இருக்கணும். அப்போ நாம் எதிலே விதைக்கிறோம் என்பதிலே மிக 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 கவனமாக இருக்கணும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவேதான் யாக்கோபு 4:17 எடுத்து வாசிங்க. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். ஆமென். நன்மை செய்ய நீங்க அறிந்திருந்தா செய்யணும் என்று மீண்டும் யாக்கோபு சொல்லுகிறார். அந்த நன்மை எப்படிப்பட்டதா இருக்கணும் என்றால் தேவ வார்த்தைக்கு உட்பட்டதா இருக்கணும். அப்படி நீங்க செய்யலாட்டி பாவம், தேவனுடைய பிரமாணங்களை மீறுகிறதே பாவம். அப்போ நன்மை என்கிற ஒரு காரியத்துக்குள்ளே தேவன் தன் வார்த்தையை வைத்திருக்கிறார். அதுதான் விதை என்று நான் உங்களுக்கு சொன்னேன். விதை, அவருடைய வசனம் விதையாய் இருக்கிறது, அது நன்மையாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது கிரியாய் நம்மிலிருந்து வெளிப்படணும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். இதைத்தான் தேவன் அங்கே கலாத்தியரிலே பவுலை கொண்டு பேசினார். ஆகவேதான் உடனடியா பவுல் சொல்லுகிறார், நீங்க சோர்ந்து போகாம நற்கிரியைகளை நடப்பீங்க. அப்போ நாம் வசனங்களை நன்றாக புரிந்து கொண்டாதான் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்குள்ள நேர்த்தியாய் போகும். அப்போ இங்க நன்மை செய்யாம இருக்கிறது பாவம் என்று வேதம் எச்சரிக்கிறது. அப்போ நீங்க நன்மை செய்யணும், யாவருக்கும் செய்யணும். ஆனா எப்படி செய்யணும்? அவருடைய பிரமாணத்துக்கு உட்பட்டு செய்யணும். ஆகவே இடத்துல பவுல் சொல்லுகிறார், நான் எல்லாருக்கும் எல்லாமானேன், ஆனாலும் கிறிஸ்துவின், அழகாய் சொல்கிறார், கிறிஸ்துவின் பிரமாணத்தை விட்டு மாத்திரம் நான் நீங்க. அங்கே ரோமர்களை அங்கே எல்லாருக்கும் எல்லாமான அடிமையை போலவும் இருந்தேன், தாழ்ந்தவன் போல காணப்பட்டேன், எல்லாமானேன். ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நான் விடையில்லை. அவருக்கு தெரியும், நன்மை செய்தாலும் கிறிஸ்துவின் வார்த்தைக்கு புறம்பாய் நாம் நன்மை செய்யும் பொழுது அது நமக்கு தீமையை கொண்டு வரும். அப்போ மிக கவனமா இருக்கணும் பிள்ளைகள். ஏன்னா இன்னைக்கு நன்மை செய்கிறோம் என்று நாம் நமக்கு தீமையை வருவித்துக் கொள்ளவே கூடாது. நீங்க தேவனுடைய பிள்ளைகள்,
வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது. தீமையும் நீங்க செய்யக்கூடாது. தீமை உங்களை அழிவுக்கு நேராய் நடத்திவிடும். அதை நீங்க நாளத்தனையாய் கொடுத்து தீர்க்கணும். இப்போ 1 பேதுரு 2:15 எடுத்து வாசிங்க. திருப்பி வாசிங்க. நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தீன மனுஷனுடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். இப்போ புத்தீனமான மனிதனுடைய கிரியைகளை தேவன் ஒரு நன்மையினாலே அவர் அதை அடக்க விரும்புகிறார். இப்போ ஒரு மனிதனை குறித்து உங்களுக்கு நான் காண்பித்து தாரேன். நன்மை செய்ய வேண்டிய ஸ்தானத்தில் இருந்தவர், நன்மை செய்யவே அழைக்கப்பட்டவர். ஆனால் அவன் புத்தியான மனிதனாய் நடப்பதற்கு பதிலாக புத்தீனமான மனிதனாய் நடந்தபடியினால் நாளத்தனையாய் கொடுத்து தீர்க்கிறான். தேவனும் அவனை எச்சரிக்கிறான். நமக்கு இந்த மனிதனை குறித்து தெரிந்தபடியினால் வசனங்களை எடுத்து நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு அதை ஒரு கதையை போல சொல்லுகிறேன். ஏன்னா உங்களுக்கு வசனம் அதிகமாய் தெரியும், அநேக காரியங்கள் தியானித்து இருக்கிறோம். இப்போ தாவீதை குறித்து நமக்கு தெரியும். தாவீது குறித்து நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். தாவீது பாருங்க, நன்மை செய்கிற ராஜா என்ற ஸ்தானத்திலே தேவன் வைத்திருக்கிறான். தேவனுடைய ராஜா அவருடைய நியாய பிரமாணங்களை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது என்கிற பிரமாணம் ராஜாவுக்கு உண்டு. இவன் என்ன செய்கிறான்? யுத்தத்துக்கு போக வேண்டிய காலத்திலே உப்பரிகளை நின்று இன்னொருவருடைய மனைவியை இச்சித்தத நிமித்தம் உரியாவை அம்மோனியருடைய பட்டயத்தாலே யோவாபை கொண்டு முன்னணியிலே நிறுத்தி கொலை செய்கிறான். இவன் கொலை செய்த உடனடியாக அங்கே நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான், பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகா. இப்போ இவன் செய்த நன்மை செய்ய வேண்டிய இடத்தில் இவன் செய்த தீமையின் நிமித்தம். ஏண்டா உரியா வந்து ஒரு உண்மையான ஊழியக்காரன். ராஜாவினுடைய படைகள் அங்கே போர்க்களத்திலே நிற்கிறது என்று அறிந்தபடியினால் ராஜா தன்னை அழைத்து தன் வீட்டுக்கு போய் நீ மனைவியோடு இரு என்று சொல்லி அனுமதி கொடுத்து அவன் வீட்டுக்கு போகாம தன்னுடைய மனைவியை பார்க்காம அரமனையிலே அங்கே சேவர்களோடு படுத்து அங்கே இருந்துட்டு ராஜா கொடுத்த போஜனத்தை மாத்திரம் உண்டிட்டு அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, அங்கே அவர்கள் யுத்தத்திலே நிற்கும் பொழுது நான் எப்படி சந்தோஷமாய் இருப்பது, நான் எப்படி மனமகிழ்ச்சியா இருப்பது. பாருங்க எவ்வளவு நேர்த்தியாய் உரியா அந்த காரியத்தை சொல்லுகிறான். ஆனா அதை செய்ய வேண்டிய தாவீது அதை செய்யாதபடினால் உடனடியாக அங்கே பத்செபாளுக்கும் தாவீதுக்கும் பிறந்த அந்த பிள்ளை தேவன் அடித்ததனால் அந்த பிள்ளை கேவலமாயிற்று என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதன் பின்பாய் அந்த முதல் பிள்ளை மரித்து போகிறது. அதற்காகத்தான் பின்பாக எதிரியா என்ற பெயரோடு சாலமோனை தேவன் கொடுக்கிறார். சாலமோன் 4ஆவது கிறிஸ்துவுக்கு அடையாளம். அப்போ அந்த முதல் குழந்தை அடிக்கிறார். பின்பாக பாருங்க, அப்சலோம் அவருடைய சொந்த மகன் தகப்பனுக்கு விரோதமாய் எழும்பினத நிமித்தம் அவன் செய்தது போலவே அதே யோவாபுடைய கரத்தை கொண்டு அப்சலோமை ஆண்டவர் கொல்லுகிறார். எந்த யோவாவை வைத்து உரியாவினுடைய வாழ்க்கையை அவன் முடித்தானோ அதே யோவாவை கொண்டு தன்னுடைய மூத்த குமாரனாகிய அப்சலோம் பட்டத்துக்கு வர வேண்டியவன் தேவன் வெட்டுகிறான். அடுத்ததாக அம்னோன் அடுத்த பட்டத்துக்கு வர வேண்டியவன் அங்கே தவறான இச்சைக்குள்ளே போய் தன் சகோதரியை கெடுத்த நிமித்தம் மூத்த சகோதரனாய் அப்சலோமை கொண்டு அவனுக்கு விரோதமாய் பட்டயத்தை எடுத்து அவனை கொல்ல பண்ணுகிறான். இது ஆதியிலே சாத்தான் செய்த அதே கிரியை, காயினை கொண்டு ஆபேலை அடித்தது போல இது மூன்றாவது தனியாய் கொடுக்கிறான். அப்போ அதன் பின்பாக அதோனியா பட்டத்துக்கு வர வேண்டியவன். அதோனியாவோடு யோவாப் இணைந்தபடியினான், இவனை ராஜாவாக்க வேண்டும் என்று இணைந்தபடினான். தேவனுடைய சித்தம் அவனை ராஜா ஆக்குவது அல்ல. இவன் மீண்டுமாய் போய் யோவாப்போடு இணைந்தபடியினான் அங்கே அதோனியாவை சாலமோன் என்ற அதோனியா கேட்ட காரியம் தவறான காரியம். அப்சாக் என்னது, தாவீதுக்கு கடைசி நாளிலே அந்த பணிவிடை செய்த அந்த அழகான மகளை இவன் தனக்கென்று கேட்கிறான். அந்த இடத்திலே அந்த உரையாடலை நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு.
கேட்டா அதோனியாவை குற்றப்படுத்த வேண்டிய சாலமோன் தாயை பார்த்து சொன்ன ஒரு காரியம் என்ன? என் ராஜ்யத்தையும் கேளுங்க, நான் கொடுத்துடுறேன். ஏன் அதை சொல்லுகிறான் என்றால், அதோனியாக்கு தெரியும் இவனை பிடிச்சிட்டா இப்ப யோவாப் இவனுக்கு கையா இருக்கிறான், மீண்டும் இந்த ராஜ்யத்துக்குரிய போரை தொடங்கலாம். ஆகவேதான் அதோனியாவை சாலமோன் பெனாயாவை கொண்டு வெட்டுகிறான். பலிபீடத்தில் தொங்கி பலிபீடத்தில் நின்ற யோவாபையும் வெட்டுகிறான். ஆனால் தாவீது 4 மகன் 4 பிள்ளைகளை கொடுக்கிறான். ஒரு உரியாவின் நிமித்தம் விதைத்தது நன்மை செய்ய வேண்டிய இடத்தில் விதைத்த தீமை நிமித்தம் 4 தலையாய் கொடுத்து தீர்க்கிறான். அப்போ அந்த இடத்துல ஆவியில நிரம்பி இருந்த மனிதன் அந்த இடத்துல மாத்திரம் கொஞ்சம் சிந்தித்திருந்த, இத்தனை பெண்கள் இருக்கிறாங்க, இத்தனை மர்மனையாட்டிகள் இருக்கிறாங்க, எனக்கு இது தேவையா? உண்மையுள்ள உத்தமுள்ள ஒரு ஊழியக்காரனுடைய மனைவியை நான் எனக்கு கொள்ளலாமோ என்று நினைப்பதற்கு பதிலாக அவன் விதைத்த அந்த தீமை மாமிசத்தில் விதைத்தான். அதான் விபச்சாரம், அந்த மோகம், இச்சை என்கிற காரியங்கள் அவனை ஆளுகை செய்தபடியினால் அது அழிவை கொண்டு வந்தது. தேவன் தாவீதுக்கு மன்னிப்பை கொடுத்தாலும் தாவீதின் வீட்டை விட்டு பட்டயம் விலகவே இல்லை. 4 தடையாய் கொடுக்கிறான். ஒரு மனிதனுக்காக 4 தடையாய் கொடுக்கிறான். சாதாரண காரியம் அல்ல. நீங்க கொஞ்சம் இதுல கவனமாய் இருக்கணும். நாம் சாதாரணமாய் காரியங்களை மாம்சத்தில் செய்துட்டு நல்லது, ஒன்றும் பிரச்சனை இல்லை நாம் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்போம். எதை எப்படி நாம் விதைத்து எப்படி நாம் அந்த கிரியை நடப்பித்தோம், அதே முறையில அதே கிரியையில தேவன் நமக்கு திருப்பி தருவார். தேவன் உண்மை நம்மை தப்புவிக்கலாம். தாவீதை போல நமக்கு அந்த தப்பித்து கிருபையை கொடுக்கலாம். ஆனால் தேவன் கொடுக்கிற அந்த அவருடைய கிரியை அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய பாரமாயிருக்கும். அப்சலோமே என் மகனே என்று அழுது தாவீது கதறியை நாம் அறிந்திருக்கிறோம். அம்மோனுக்காய் துக்கம் கொண்டாடுகிறார். யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட துக்கம். அங்கே தேவன் அளித்த பச்சைபாண்டத்தில் பிறந்த பிள்ளைக்காக 7 நாள் உபவாசித்து தேவன் கேட்கவே இல்லை. தேவன் கேட்கவே இல்லை. நாம் எதை செய்கிறோம் என்பதில் மிக நன்மை செய்யணும். நம்ம தீமை செய்யறதுக்கு சோர்ந்து போகாம நன்மையில சோர்ந்து போயிட்டோம் என்றால் நமக்கு எதிர்மறையான காரியங்கள் வரும். ஆகவேதான் அங்கே சகைவிடத்திலே ஆண்டவர் வந்து இன்று உண்ட வீட்டுக்கு ரட்சிப்பு வந்த என்று சொன்ன உடனே சகையை சொன்னான், 4 தனியாய் கொடுக்கிறேன். அப்போ சகையு வேண்டினது எல்லாமே தவறான வழியில, தவறான முறையில. இப்போ உடனடியாக அந்த ரட்சிப்பவனுக்கு கிடைத்த உடனே அந்த ஆவியில அவன் உயிர்ப்பிக்கப்பட்ட உடனே அவன் அதை புரிந்து உடனே 4 தனியாய் கொடுத்துறான். ஆண்டவர் யாரிடத்துல நம்ம திருடினான், யாரிடத்துல நான் தவறா எடுத்தது எல்லாத்தையும் 4 தனியாய் கேட்டா, நீங்க 4 தனியாய் கொடுக்கணும், அது பிரமாணம். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் மிக கவனம். நாம் எதை யாருக்கு எதை செய்தாலும் நன்மையாய் செய்யணும், இல்லைண்டா பேசாமல் இருந்துடணும். ஏண்டா நம்ம செய்கிறத நாம் திருப்பி அறுக்கிற, நம்ம திருப்பி அந்த கிரியை நம்மளோட வாழ்க்கையில பார்ப்போம். அதனாலதான் எந்த காரியம் எதானாலும் நீங்க ஒரு காரியத்தை செய்ய முதல் நன்றாய் யோசித்து ஆவியில விதைங்க. ஆவியில நீங்க அந்த கிரியை நடப்பிக்கும் பொழுது இந்த மாமிசத்தின் கிரியை நீங்க அழிச்சு போடுவீங்க. அது உங்களோட வாழ்க்கையில தீமையை கொண்டு வராது, மாறாய் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அப்போ மிகவும் கவனமா இருக்கு. இப்பொழுது ரோமர் 12வது அதிகாரம் ரோமர் 12வது அதிகாரம் 1 2 வாசிக்க நமக்கு தெரிந்ததுதான். இதில் இருக்கிற காரியத்தை பார்ப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். இங்கே பாருங்க, இரக்கங்களை முன்னிட்டு தேவனுடைய நன்மைகளை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அவருக்கு பிரியமான காரியத்தை நீங்க புரிந்து உங்களை அர்ப்பணிச்சு தான்
நீங்க நன்மை செய்யணும். அது அவரை ஆராதிக்கிறதா இருந்தாலும், அவருடைய ஊழியத்தை செய்கிறதா இருந்தாலும், அவருக்கு உங்களுடைய குடும்பத்தை நடத்துகிறதா இருந்தாலும், இல்லை ஒரு பிள்ளைய நடத்துவதா இருந்தாலும், நீங்க அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு, அது தேவனுக்கு பிரியம், அது அவருடைய பார்வையில நன்மை. அப்போ அந்த நன்மை நமக்கு சொன்னா யாவருக்கும். நம்ம ஏனோ தானோ என்று நன்மை செய்ய போகக்கூடாது. அப்போ நம்ம ஏனோ தானோ என்று செய்கிறோம் என்றால் நம்ம மாமிசத்திலே நடப்பிக்கிறோம். அடுத்ததாக அங்கே சொல்லுகிறார், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த விஷயம். இந்த பிரபஞ்சம் நன்மைகளை எப்படி செய்கிறதுனா மாமிசத்தை செய்து திருப்பி சொல்லி காட்டுவாங்க. உனக்கு அப்படி செய்தேன், இப்படி செய்தேன், உன்னை இப்படி வளர்த்தேன். தாய் பிள்ளைக்கு பார்த்து சொல்லலாம், கணவனை பார்த்து மனைவி உனக்காய் நான் உழைத்துழைத்து இப்படி எல்லாம். இதெல்லாம் பாருங்க உலகத்துடைய காரியம். நம்முடைய பேச்சுகள் இதெல்லாம் அப்படியே மாமிசம். இதெல்லாம் மாமிச கோபம், மூர்க்கங்கள் இந்த இதுக்குள்ள வந்து இது வேணாம். சொல்லுகிறார், ஒரு நன்மையின் பிரியமும் இருக்கு கர்த்தருக்குள்ள. அந்த நன்மையின்படியும் அந்த பிரியத்தின்படி நீங்க உங்களோட மனதை மறுரூபமாக்குங்க, புதிதாக்குங்க. அப்ப நீங்க ஒரு நன்மை செய்யணும்னா நீங்க மறுரூபமாக்கப்பட்டிருக்கணும், நீங்க புதிதாக்கப்பட்டிருக்கணும். அதற்குத்தான் நீங்க ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் அந்த ஜீவ பலியாகிய இந்த ஜீவ பலிபீடத்தை நடமாடும் பலிபீடமாய் மாற்றுகிற ஆவியானவர் நம்மோடு கூட வருவார். அப்ப நீங்க போகிற இடமெல்லாம், இயேசு கிறிஸ்து போன இடமெல்லாம் நன்மை. தன்னுடைய அப்போஸ்தலரை நடத்தின இடமெல்லாம் நன்மை. ஆனால் அவர்களுக்கு பல தீமைகள், பல பாடுகள். ஆனால் அவர்களை கொண்டு கர்த்தர் செய்தது நன்மை. அப்போ அந்த நன்மை தேவன் நம்மிடத்திலே கிரியையிலே எதிர்பார்க்கிறார். அப்போ அந்த கிரியைகளுக்கு நாம் நம்மை அவருக்கென்று முழுமையாக ஒப்பு கொடுத்துறோம். மாமிசத்துல எந்த காரியம் இருக்கக்கூடாது. ஆவிதான் அதே அதிகாரம் நீங்க 6 வாசிக்க பவுல் சொல்ற, நாங்கள் சிலுவையில மாமிசத்தை அறையை கொடுத்துட்டோம். என்ன மாம்சத்தின் கிரியைகள் அது வெளியேறட்டும், அது வேண்டாம். அது கர்த்தருக்கு அருவருப்பு, அது கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க, அது நமக்கு தீமை, அது நன்மையானது அல்ல, அது தீமையான ஒரு விதை, தீமையான கிரியை, அதாவது அர்த்தம். அப்போ தேவன் இங்கே பவுலை கொண்டு சொல்லுகிறார், நீங்க இப்படி இருக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு நன்மையின் பிரியமானத்தில் இருக்குது. அதைத்தான் நீங்க பெற்றுக்கொள்ள நாடணும். அதுக்கு ஏற்பதான் உங்களுடைய கிரியைகள் இருக்கணும். அதுக்கு ஏற்பதான் கணவன் மனைவியுடைய உரையாடல் இருக்கணும். பிள்ளைகளோடு நாம் உறவாடணும். சரி, நம்மை கோபப்படுத்துவோம். நீங்க எவ்வளவுதான் அமைதியா இருந்தாலும் சலை பண்ணி 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 உன்னை கோபப்படுத்திட்டால் என்றால் நம்முடைய வாயில இருந்து வருகிற காரியங்கள் தாருமா. நம்முடைய மாமிசம் வந்துடும் வெளியில. மாமிசம் வந்து தண்ட காரியத்தை நடப்பிச்சுட்டு போயிடும். அப்போ உள்ளுக்குள்ள ஒருவர் இருக்கிறார், அவர் அவிச்சு போட்டு துக்கப்படுத்தி வச்சிருவார். வந்து திருப்பி சொல்லுவார், இது பிள்ளை. இப்ப இந்த மாமிசத்துல நீ விதைச்சியே இந்த தீமையான கிரியை அழித்து நன்மை செய், நன்மையாய் மாற்று. எப்படி நன்மையாய் மாற்றலாம்? முதலாவது என் சமூகத்துக்கு வந்து உன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நான் உன்னை புதிதாக்குவேன், உன்னை மறுரூபப்படுத்துவேன். இப்போ நீ எழும்பி போய் எதை சரி செய்யணுமோ அதை சரி செய்ய வேண்டிய பிரகாரத்துல நான் உன்னை நடத்த. அதுதான் இந்த மனம் இந்த உலகத்தோட ஒத்த வேஷம் தெரியாத படிக்கு. நமக்கு பாருங்க, தவறான ஆலோசனை கொடுக்கிறதுக்கு, தவறாக வழி நடத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஊழியர்ங்கிற பேர்ல நிறைய பேர் குழந்தை விட்டுட்டான் சத்து. அப்போ நீங்க கவனமா இருக்கணும். உங்களுக்கு வர்ற ஆலோசனைகள், உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஞான நன்மைகளை நீங்க சரியாய் புரிந்து செயல்படணும். அப்போ உங்களோட வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் தடைப்பட. இல்லைன்னா ஒருத்தன் நிச்சயமாய் தடை செய்வான். அது எந்த மாற்றமும் இல்லை. தாவீதுக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு. தாவீதை கொண்டு பெரிய திட்டங்களை தேவன் செய்து கொண்டிருந்தான். ஆனா பாருங்க, அந்த ஆசீர்வாதத்தை சரியாக அவன் சுதந்திரிப்பதற்கு முன்பாய் ஒரு சிறிய கிரியை கொண்டு 4 தலையை கொடுக்க பண்ணினான் தாவீது. எவ்வளவு ஒரு பெரிய இழப்பு தாவீதுடைய வாழ்க்கையில. யோசிச்சு பாருங்க. நமக்கு சில நேரங்களில் விளங்குறது இல்லை. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு புதிதாக நமக்கு இந்த காரியங்களை ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். நமக்கு அது விலகுவாய் விளையை கொள்ளலாம். இப்போ அதே ரோமர் அதிகாரத்தில் 9 இருந்து அப்படியே 18 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிங்க. பின்பாய் நாம் ஒவ்வொன்றாய் பார்த்து முடிக்க போவோம். ஆமென்.
நாம இன்னொரு வசனத்தை 13வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்த்துவிட்டு நாம் இதை பார்ப்போம். வாசியா சொல்ற காரியம் அடுத்த பக்கம் மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கு பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். ஆமென். ஆவியானவராகிய நம்முடைய சுவாசத்துக்கு அதிகாரியானவர் அவர் நற்கிரியைகள் செய்வதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், நன்மை செய்வதற்கு. அப்போ நீங்க துர்க்கிரியைகளுக்கு தான் நீங்க எதிரிகளாக இருக்கணுமே அல்லாம நல்ல கிரியைகளுக்கு அல்ல. அதைத்தான் அங்கே பவுல் சொல்லுகிறார். அதிகாரங்கள் ஏற்படுத்தப்பட்டு அதிகாரங்களோடு ஒப்பிட்டு பேசுகிறார். அப்போ நீங்க அதற்கு கீழ்ப்படியுங்க. அதன் நிமித்தம் நீங்க புத்தீன மனிதர்களுடைய அந்த புத்தீனமான தன்மைகளை நீங்க மாற்றி போடுறீங்க. ஆகவே இங்கே வேதத்திலே 13வது வசனத்தை சொல்லுகிறார், உங்களை துன்பப்படுத்துவதை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிருங்கள். அப்போ தேவனுடைய வழிகள் நாம் புரிந்து கொள்ளணும். இதுல 10 காரியங்கள் பின்பாடி 10 காரியங்கள் இருக்கிறது. இந்த 10 காரியங்களுக்கும் எதிர்மறையாக நாம் செயல்பட்டால் நாம் தேவனை சோதிக்கிறவர். அந்த எதிர்மறையான கிரியைகள் நமக்கு தீமையை வரப்படும், அது மாமிசத்திலே கொண்டு வந்து முடிக்கும். இதே நீங்க மாற்றி அந்த ஆவியின் கனிகளால இந்த கிரியைகளை நடப்பிச்சீங்க என்று சொன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதில் எந்த மாற்றமும் இல்லை. என்ற தேவனே அந்த 21வது வசனத்தை வாசிங்க, கடைசியில் என்ன சொல்லி முடிக்கிறார் என்று, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல. ஆமென். அந்த தீமையை நீங்க நன்மையினால வெண்டிட்டா அது நன்மை உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், உங்க தலைமுறைக்கு ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்குள்ளே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருப்பீங்க. ஆகவேதான் இங்கே ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். பாருங்க, ஒவ்வொரு காரியமே நாம் பார்ப்போம். 9 உங்கள் அன்பு, முதலாவது உங்களுடைய அன்பு, அதான் சொன்னேன், அன்பினால் செய்யணும், அது மாயமற்றதா இருக்கணும். ஆகவேதான் நான் சொன்னேன், விசுவாச குடும்பங்கள் மத்தியில அந்த அன்பை அதிகமாய் தேவன் எதிர்பார்க்கும். அதை நீங்க நிறைவேற்றுவது உங்களோட கடமை, அதை நீங்க நிறைவேற்றி ஆகணும். ஒருவருக்கு ஒரு நன்மை செய்யறதுனா முடிந்த வரைக்கும் நன்மை செய்யுங்க. முடியல என்று சொன்னால் அதுக்கு பரவாயில்லை, ஆனால் முடிந்த வரைக்கும் நீங்க நன்மை செய்யணும். அந்த அன்பு உண்மையாயிருக்கு, உண்மையான அந்த ஆவியில நிறைந்து உள்ளத்துல இருந்து எப்படி ஜீவ பலியாய் கர்த்தருக்கு நீங்க ஒப்பு கொடுத்திருக்க, அப்படியே தேவன் நமக்கு தம்மையே ஜீவ பலியாய் தந்தது போல அந்த அன்பை நீங்க வெளிப்படுத்த. சும்மா ஏனோ தானோ செய்யாதீங்க. அது தேவனை பரியாசம் பண்ணுகிறதா, மோசம் போக்குறதா. விசேஷமாய் கணவன் மனைவி மிக கவனம். இந்த அன்புக்காக உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். நீங்க மனைவிக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகள், இல்ல ஒரு மனைவி கணவனுக்கு விரோதமாய் பேசுகிற எந்த வார்த்தைகளும் கர்த்தருக்கு முன்பாக பரியாசம், அவரை நீங்க அசட்ட பண்றீங்க. ஆகவே உங்க மாமிசம் கடைசி நாளிலே தீமைக்கு ஏதுவாக தள்ளப்படுவீங்க. உங்களுடைய கிரியை பிழை. அப்போ அந்த கிரியால நீங்க கர்த்தரை சோதிக்கிறீங்க. மிகவும் கவனமாக இருக்கணும். ஏன் கணவன் மனைவி என்றால், கணவன் மனைவி அன்பாக இருந்தால் பிள்ளைகளுக்குள்ள அந்த அன்பு வந்துடும். அப்போ அந்த குடும்பத்தில் இருந்த அன்பு அது கடந்து மற்றவர்களுக்கு போகும், அது மற்றவர்களுக்கு நன்மையாய் முடியும். அதனால் பெரிய நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். மிகவும் இதில் நீங்கள் எச்சரிக்கையாய் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துக்கு வரும் பொழுது நீங்கள் அநேகர் என்ன என் வாழ்க்கையில் எல்லாமே இப்படி இருக்குதுன்னு நினைத்து கொண்டு வந்திருக்கலாம். என்ன இவ்வளவு தேவனை தேடி வாரம், இப்படி வாரம், ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தீமைகள் நடக்குது, ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது, ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் இதில் குறைவு நீங்கள் நினைச்சிட்டு வந்திருக்கலாம். ஆவியானவர் அதையெல்லாம் அறிந்திருக்கிறார். மனிதனுக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். தேவன் நம்முடைய வழிகளை மாற்ற விரும்புகிறபடினால் நம்மோடு பேசுகிறோம். அடுத்தது சகோதர ஸ்நேகத்தில் நீங்க கனம் பண்ணணும், முந்திக்கொள்ளணும். கனம் பண்ணணும், முந்திக்கொள்ளணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஒருவரே ஒருவர். இப்ப சிறிய சகோதரர் பேசுறது எல்லாரையும் நம்ம கனப்படுத்தணும். நம்ம சகோதரர் அந்த இதுக்கு வந்துட்டா, இப்ப எந்த குடும்பத்துல எனக்கு ஒரு இளைய சகோதரன் இருக்கிறான், எனக்கு ஒரு மூத்த சகோதரன் இருந்தா, நான் என் சகோதரன் எப்படி நேசிப்பேன், எப்படி அன்பு கூறுவேன்? அதை காட்டிலும் அதிகமாய் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம அன்பு கூற பழகணும். அதுல நம்ம ஒரு நாளும் கனப்படுத்தி அன்பு கூற, ரெஸ்பெக்ட் பண்ணணும். ரெஸ்பெக்ட் என்னது தேவண்ட பார்வையில மிக மிக அந்த கனம் என்ற வசனம் சொன்ன என்னை கனப்படுத்தினா கனப்ப. நீங்க அப்படி கனப்படுத்தும் பொழுது நீங்க தேவனுக்கு அந்த கனத்தை செலுத்துறீங்க. அது நீங்க உங்களோட வாழ்க்கையில செய்கிற நன்மை.
அப்போ அதுக்கு உங்களுக்கு மிகவும் பொறுமை அவசியம், சாந்த குணம் அவசியம். அப்படி இருந்தால் தான் அந்த மாயமற்ற அன்போடு கூட நீங்க கனப்படுத்தலாம். அப்போ இதுலையும் நீங்க தேவனை நீங்க சோதித்து பார்க்கலாம். ஏன்னா தேவன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கு விரோதமாய் நாம் நடக்கும் பொழுது சத்ரு அதைத்தான் செய்வான், அது நமக்கு தீமையாய் முடியும். அப்போ அந்த கிரியையில நீங்க கவனமாக இருக்குது. நான் கிரியைகளை குறித்து உங்களுக்கு நன்மையான கிரியைகள் அதை குறித்து தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா விதை என்பது கிரியைகளை அடையாளப்படுத்துகிறது. அப்போ அடுத்ததாக அசதியா இருக்க வேணாம்னு சொல்ற, ஆவியில் அனலாயிருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. அப்ப அதான் நான் சொன்னேன், எந்த நன்மை எது செய்யறாலும் கர்த்தருக்கு நீங்க செய்யற ஊழியம் அதை நீங்க அனலோட செய்யணும், அதாவது உற்சாகமாய் செய்யணும். என் ஆவி உற்சாகம் உள்ளது. சும்மா முறுமுறுத்து போய் எதுவும் செய்யாதீங்க, அதால் எந்த பலனும் இல்லை. அதை விட செய்ய முடியாது, எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், அது தப்பில்லை. ஆனா செய்யணும் வேண்டாம், உண்மையான அன்போடு உண்மையான காரியத்தோடு போய் நீங்க செய்யணும். அது மிகவும் கவனம். ஏன்னா அது நீங்க கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். நீங்க கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் எதை செய்தாலும் அது அவருக்கு நீங்க செய்யற ஊழியம். ஊழியம் வேண்டாம் நீங்க நினைக்கக்கூடாது இதுதான் ஊழியம். அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதா பெரிய ஊழியம். அதை ஒருவர் நிறைவேற்றிட்டாலே அவன் பரலோகத்தில் பெரியவனாக இருப்பான். யோவான் ஸ்நானகனுக்கு எங்க வனாந்தரத்துல தான் ஓப்பன் ஸ்பேஸ், இப்படி ஒரு கட்டிடமும் கிடைக்கல, ஒரு இதுவும் இல்லை, வந்து எல்லாருக்கும் சொல்லி கொண்டிருந்தார். ஆனா ஆண்டவர் சொல்ற, ஸ்திரீகளுக்குள்ள பிறந்ததில் இவன் பெரியவனாயிருப்பான். அப்போ யோவான் ஸ்நானகனை போல ஒருவரும் இல்லைன்னு. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, தேவனுடைய பார்வைக்கும் நம்முடைய பார்வைக்குள்ள வித்தியாசம். அடுத்தது உங்களோட நம்பிக்கையில நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்றார். உபத்திரத்துல பொறுமையா இருங்க, ஜெபத்துல உறுதியாய் தருத்துறீங்க. அதான் சொன்னேன், நமக்கு தீமையான காரியங்களை சத்துரு கொண்டு வரும் பொழுது நீங்க பொறுமையினாலதான் அதை ஜெயிக்கலாம், ஜெபத்தால் ஜெயிக்கலாம். அப்ப இது ரெண்டும் உங்களோட வாழ்க்கையில் இணைந்து இருக்கணும். பாருங்க, பாடுள்ள மனிதனாய் இருந்த எலியா ஜெபித்த பொழுது காரியம் நடந்தது. அதே போல யோபுடைய பொறுமையை குறித்து யாக்கோபை எழுதி வைக்கிறான் இந்த காரியங்கள். அப்போ நம்மளோட வாழ்க்கை அப்படி இருக்கணும். சில இடத்துல நம்மளோட பொறுமையை உச்சகட்டத்துக்கு கொண்டு போற அளவுக்கு மனைவியை திருப்பி விடுவான், இல்ல மனைவியுடைய பொறுமையை உச்சகட்டத்துக்கு கொண்டு போற அளவுக்கு கணவனை திருப்பி விடுவான், இல்ல இந்த ரெண்டு பேருடைய பொறுமையை உச்சகட்டத்துக்கு கொண்டு வந்து பிள்ளையை திருப்பி விடுவான், இல்ல அப்படியே ஒட்டுமொத்தமா வெளியில இருந்து மிகவும் நெருக்கமான ஆட்களை கொண்டு வருவான். இப்போ இதுக்கெல்லாம் ஒரே வழி, நாம் அவருடைய பாதத்துக்கு ஓடிடணும், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும். இல்லைண்டா ஒருத்தர் ஆயத்தமா பார்த்து கொண்டே இருக்கான், எப்போ இவனை தட்டிட்டு போகலாம் நீங்க நினைக்கக்கூடாது. அவங்க எல்லாருக்கும் எதிரி இருக்கு, உங்க எல்லாருக்கும் ஒரு எதிரி இருக்க, எதிராளியான பிசாசனோட வேதம் அவனை அடையாளப்படுத்துகிறது. அது உங்க எல்லாருக்கும் தனிய ஊழியக்காரர்கள் பட்டல, உங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு விதத்தில் நல்லா விளையாடுறது. அப்போ கவனமாயிருங்க பிள்ளைகளே, கவனமாயிருங்க. எதை செய்தாலும் மிகவும் கவனமாக செய்யுங்க. அடுத்ததாய் பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்க, அந்நியரை உபசரிக்க. நான் எதுதான் சொன்னேன், யாவருக்கும் அதே போல விசுவாச குடும்பத்துக்கும் உங்களோட நன்மைகள் கிடைப்பதா, உங்களோட நன்மைகள் முடிந்த வரைக்கும் செய்ய பழகுங்க, அது நல்லது. அடுத்தது நம்ம எப்பொழுதும் ஆசீர்வதிங்க என்று சொல்றார், சபிக்க வேண்டும். நம்ம ஆசீர்வதிக்க பிறந்தவர்கள், சாபத்தை கூட நம்முடைய ஆசீர்வாதத்தால் மாற்றலாம். ஆனா நம்ம ஒரு மனிதனை ஆசீர்வதித்தாலும் சமாதானத்தை கூறினாலும் அதுக்கு அவன் பாத்திரமா இல்லாட்டி அதை கர்த்தர் தன் தலையில தன்னுடைய கருத்தை எடுத்துக்கொண்டு அவனுக்கு அதற்குரிய பலனை கொடுப்பா. அதுதான் 20 ஆண்டவர் சொல்ற, 19 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பதில் செய்கிறேன். அப்போ இது பழைய ஏற்பாட்டில் சொன்ன காரியத்தை பவுல் எடுத்து வைத்து காண்பிக்கிறார். அப்போ நம்ம பழைய ஏற்பாடு தள்ளிவிடவும் கூடாது. தேவன் நேற்று இன்றும் என்று மாறாது, மிக கவனமாக இருக்கணும். அப்போ நமக்கு ஒரு ஆட்களை பிடிக்கல, நமக்கு ஒரு ஆட்கள் சரி வரல என்று சொன்னா, வெளியில போனாலும் அவங்க நல்லா இல்லை என்று சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போயிடுறேன். அவங்க செய்த தீமைகள், அவங்க செய்ததுக்கு தேவன் ஒரு நாளிலே அவர்கள் நாளத்தனையாக கொடுத்து தீர்ப்பான். நாளத்தனை 1-2 இல்லை, அவங்க செய்த காரியத்தை நாளத்தின தீமை செய்தா நாளத்தனையாக கொடுத்து தீர்க்க. அது அவங்க வார்த்தை, அது போய் சொல்ற போறது இல்லை. ஆகவேதான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மனிதன் அப்படியாய் சொல்லுகிறோம். மிகவும் கவனம் பிள்ளைகள். அடுத்துதான் எப்பொழுது நம்ம சந்தோஷப்படணும், துக்கப்படுறவர்களோடு கூட இணைந்து அவர் துக்கத்தில் பங்கெடுத்து அவர்களுக்கு நம்முடைய காரியங்களை பகிர்ந்து உதவி செய்யணும். அதான் சொல்லலாம், சந்தோஷப்பட்டா அவங்களோட இது அதுக்காக சந்தோஷப்படுறேன் போட்டு களியாட்டுகள் அது சொல்ல. சந்தோஷப்பட்ட ஆவியில சந்தோஷம், போஜனத்தால் வர சந்தோஷம் இல்லை. அப்போ புசிப்பும் குடிப்பும் தேவ ராஜ்யம் அல்ல, ஆவியில் வருகிற சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நீங்க பகிர்ந்து கொடுக்க பழக.
அப்போ அந்த ஆவியின் சந்தோஷத்துக்குள்ள புற வெளியில இருக்கிறவங்களுக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்முடைய சகோதரங்களோட வார்த்தைகளை பகிர்ந்து கொள்றதுனால் இப்படி கர்த்தர் நமக்கு செய்வார். அப்படி அந்த வார்த்தைகளை நீங்க பேசுகிறதுனால் நீங்க அந்த சந்தோஷத்திலே பங்கெடுக்கலாம். அந்த துக்கங்களை நீங்க மாற்றலாம். அப்போ இதை நாம் செய்ய வேண்டும், மிக முக்கியம். அடுத்தது ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்க. மேட்டிமையா இருக்கணும். ஏக சிந்தை என்றால் வார்த்தையை கொண்டு வரும் பொழுது அந்த வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து வந்தால் அதற்கு ஏற்ப உங்க சிந்தைகளை அதோடு இணைச்சு கொள்ளுங்க. இல்ல நோ 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 எனக்கு தான் எல்லாம் தெரியவில்லை, இது இப்படித்தான் என்று சொல்லி நீங்க இல்லாம தாழ்மையான காரியத்தோடு உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அதற்குரிய அந்த நன்மை உங்களோட வாழ்க்கையில தான் வரப்பொழுது, அதற்குரிய அந்த ஆசீர்வாதம் உங்களோட வாழ்க்கையில தான் வரப்பொழுது. அது வேற யாருக்கும் போறது இல்லை. ஆகிதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி இருங்க, இணங்குங்க. உங்களை அப்போ நீங்க அப்படி இணங்காம எதிர்த்து நிற்கும் பொழுது நீங்க மாமிசத்துக்கு நிற்கிறீங்க, அது உங்களுக்கு தீமையாய் முடியும் என்று பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதி வைக்கிறார். அடுத்தது தீமை செய்ய வேணாம். ஒரு ஆள் தீமை செய்தாலும் அவன் கஷ்டத்துல நம்மகிட்ட உதவி கேட்டான், நம்ம போய் செய்ய பழகணும். ஒரு நாள் தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம், அது தேவையில்லை. கர்த்தர் அவர்களை பார்த்துக் கொள்வார். நாம் முடிந்த வரைக்கும் நன்மை செய்யும். நாம் முடிந்த வரைக்கும் நம்மால் முடிந்த வரைக்கும் சோர்ந்து போகாமல் நன்மை என்கிற அந்த விதையாகிய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில சிலவாம் கொண்டு வரணும். என்றால் நம்முடைய பிள்ளைகள் உண்மையா நன்றி சொல்லணும். என்றால் நீங்க எல்லாரும் அதுல கொஞ்சம் முன்னுக்கு தான் நிற்கிறீங்க, நான் பார்த்தவர்கள். ஆனா வெளியில இருக்கிறாங்க, உண்மையா நான் யோசிச்சு பார்த்தேன் இந்த காரியத்தை. நம்மளோட பிள்ளைகளுக்கு அந்த பயம் இருக்குது, உண்மையா நன்மை செய்யற அந்த இருதயம் இருக்குது, செய்யணும் என்ற எண்ணமும் இருக்குது. ஆனா வெளியில இருக்கிறாங்க அநேகர் கிறிஸ்தவர்கள் தங்க நினைக்கிறாங்க. நாங்க பேசும் காரியங்கள், அவங்க கதைக்கிற காரியங்களை கேட்டீங்கன்னா உங்களுக்கு துக்கமாக இருக்கு. நன்மையே கிடைக்க மாட்டாங்க. தீமை இப்படி செய்தால் பாஸ்டர், இப்படி செய்தால் பாஸ்டர், நோ 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 இது சரிவரா, இது வாயை கட்டணும், இதை இப்படி செய்யணும், இதுக்காக ஏதாவது ஜெபம் பண்ணணும், இப்படி பேசுறவங்க இருக்கிறாங்க. ஆகிதான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனமா இருக்க. அப்படி நம்ம ஒரு நாளும் செய்யக்கூடாது. ஒரு சவால் இடத்துல கேட்டான், அவருக்கு மனைவிக்கும் அவருக்கும் சில காரியங்கள், அப்போ பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்து கொண்டிருந்தார். என் மனைவி என்ன இப்படி இருக்கிறபடியால நான் என் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேணாம் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னான். நான் உடனே சொன்னேன், தவறு. நீங்க தகப்பன், நீங்க நன்மை தான் செய்யும். அவ தீமை செய்தாலும் இந்த நன்மை அவையை மாற்றி கொண்டு வரும். அது அப்படியே நடந்துட்டு கர்த்தர் அந்த அளவுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அப்போ அதை அவர் ஏற்றுக்கொண்டார். சரி பாஸ்டர், நீங்க சொல்லிட்ட பிடிச்சி எனக்கு சந்தேகம் தான், நான் நன்மை செய்வேன், இருக்குதோ இல்லையோ என் பிள்ளைகளுக்கு நான் நன்மை செய்வேன் என்று சொல்லி அவர் சொன்னார். ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, இதெல்லாம் நம்ம சொல்லணும். இந்த சாட்சியில தேவன் இப்படி கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொள்றவர்கள் மத்தியிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து விடுகிறார். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறி விடுகிறார்கள். அப்போ மிகவும் கவனமா இருக்கணும் பிள்ளைகளே. கூடுமான அதான் சொல்ல, எல்லா மனுஷரோடும் நன்மை, அதாவது சமாதானமா நீங்க இருந்தாலும் நீங்க நன்மை செய்வீங்க. எல்லாரும் கையை கொடுத்துட்டு முத்தை கொடுத்துட்டு சந்தோஷமா சிரிச்சுட்டு போயிட்டே இருங்க. ஒரு பிரச்சனை சமாதானம், எங்க கண்டாலும் சமாதானம், அது மிக முக்கியம். அது நீங்க உங்களோட வாழ்க்கையில இது ஒரு ஆவியின் கனி. அப்போ உங்களோட வாழ்க்கையில இது நன்மையை கொண்டு வரும். அப்ப இதுல எல்லாம் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. இந்த கிரியைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்துச்சு என்று சொன்னா நாம் நன்மையை தீமையை நன்மையினாலே வெல்லுகிறவர்களா நம் வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வருவார்கள். நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வருவார்கள். தேவனுடைய நாமத்துக்கென்று நன்மைகளை நாம் செய்கிறவர்களாய் மாறி விடுவோம். அப்போ நன்மையும் பிரியமும் நம்மை மறுபப்படுத்தி போய்கொண்டே இருக்கும். நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார் கர்த்தர். நம்மை அறியாமல் இது எப்படி இந்த காரியம் கையில வந்துச்சு, ஆண்டவரே இவ்வளவு பணம் வேணும் என்று யோசிக்கிறாங்க, எப்படி திடீரென்று இந்த பக்கத்தால் இந்த பணம் கிடைத்தது என்றெல்லாம் நாம் யோசிப்போம். அப்போ ஆண்டவர் சொல்வார், இந்த நன்மை நிமித்தம் இதை நான் உனக்கு செய்தேன், இந்த நன்மை நிமித்தம் இதை நான் உனக்கு கொடுத்தேன். அப்போ நல்லதை செய்வோம், நல்லதை விதைப்போம். அதுதான் கர்த்தர் நம்மிடத்துல. அப்போ அந்த நன்மையை நமக்கு கற்றுக் கொடுத்த மெய்யான திராட்சை செடி நம்முடைய இயேசு ராஜன். நம்மிடத்துல எதிர்பார்க்கிற கனியும் அதுதான், ஆவியின் அந்த கனிகள். நம்ம இதை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அது நன்மையா இருக்கணும். அது ஒருவருக்கு தீமை செய்யாது, ஒருவரையும் வெறுக்காது. ஆகவே அன்பை குறித்து அப்படி சொல்லப்பட்டிருக்கேன். அவர் அன்பை உருவாயிருக்கணும். அப்போ அந்த திராட்சை செடி கிறிஸ்து நம்மோடு வரணும். அந்த ஆவியானவர் நம்மோடு இருக்கணும். நாம் அவரோடு இணைந்து இருக்கணும். அவர் எனக்குள்ளும் நான் அவருக்குள்ளும் இருக்கணும். அப்போ இந்த வாழ்க்கையில எனக்காக தீமையான சாபத்தை நன்மையாய் மாற்றினவர், ஆம் சிலுவை மரணத்தினாலே மரணத்துக்கு ஏதுவாயிருந்த எனக்கு ஜீவனை கொடுத்து நன்மையாய் மாற்றினவர்,
என்னுடைய வார்த்தையை தந்து வானம் பூமி ஒளிந்து போனாலும் உனக்கு வருகிற எல்லா தீமையும் என் வார்த்தை உனக்கு ஜெயம் கொடுக்கும் என்று அந்த நன்மையை நமக்கு தந்தவர். அப்போ அந்த தேவனை பாடி நாம் துதித்தோட சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஆக தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நாம் நன்மை செய்யணும். அது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில விதைகளாய் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை செய்யும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்திருந்து அவரை பாடி துதித்து அவரை மகிமைப்படுத்த போகிறோம்.